எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங். திஸ் இஸ் கார்த்திகேயன். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்வீட், அதாவது சிம்பிளாக நம்ம எப்போதுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் இருக்கிற கேரட்டை வச்சு யார் வேணாலும் பண்ணுறாங்கிற அளவுக்கு வெரி டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி ஒரு கேரட் அல்வா பண்ணுறதுங்கிறத பார்க்குறேன். என்னுடைய இன்க்ரீடியன்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன், சுகர், கேஷ்யூநட்டு ப்ளஸ் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சம் கீ. இவ்வளோதான் இது நமக்கு தேவை. இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ப்ராசஸிங் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த யூனிட்டை எடுத்துகிட்டு இப்போ ப்ரீ ஹீட்டிங் பண்ண போகிறேன். இந்த யூனிட்டை ஐ எம் கோயிங் டு ப்ரீ ஹீட் திஸ் எம்டி யூனிட். அந்த ப்ரீ ஹீட்டிங்காக இப்போ ஆடியோத்தம் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆடியோத்தம் ப்ரீ ஹீட்டிங்காக ஒரு 1 கிளிக் ஆடியோத்தம் செட் பண்ணிட்டேன். இது ஒரு 2 minutes டைம் ஆகும் ப்ரீ ஹீட்டிங் பண்ணுறதுக்கு. லெட் அஸ் வெயிட் ஃபார் 2 minutes. எஸ், உங்கள் யூனிட் ப்ரீ ஹீட் ஆகிட்டுது. இப்போ ஆடியோத்தம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆடியோத்தம் நான் ஆஃப் பண்ணிடுறேன், லாங் ப்ரெஸ்ஸு. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டேன். இந்த லிட் எடுத்து இங்கே வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய்யில் முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பை வறுத்துறோம் பாருங்க. எஸ், முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இந்த நெய்யிலேயே இந்த கேரட்டை நான் போட்டுறேன். துருவி வச்ச கேரட்டு லைட்டாக அப்படி ஒரு கிண்டு விடுங்க, அந்த மாய்ஸ்சர் அப்படி போகிறதுக்காக. இப்போ இந்த கேரட்டை நாம் என்ன பண்ணுறோம்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அந்த பாலில் ஊற்றி குக் பண்ணுறோம். இந்த குக் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட் குக்கிங் உங்களுக்கு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செக்கி குயிக்கை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த நார்மல் யூனிட் ரேப்பிட் குக்கிங் யூனிட்டாக மாத்திர எக்யூப்மெண்ட்டு செக்கி குயிக்கு. ப்ரெஸ் பண்ணுறோம், லைட்டாக லாக் பண்ணியாச்சு. இப்போ ஆடியோத்தம் எடுத்துட்டு இதில் மோடு கொண்டு போகிறோம். சாஃப்ட் விண்டோவில் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 1 கிளிக் சாஃப்ட் விண்டோ. ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லெட் அஸ் வெயிட் ஃபார் 2 minutes, மேக்ஸிமம் 2 minutes. இப்போ சாஃப்ட் விண்டோவில் செட் பண்ணோம். சாஃப்ட் விண்டோவில் வந்த உடனே சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சு. இங்கே மைனஸ் காட்டுங்கன்னா ஃப்ளேம் எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், சவுண்டு ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் இப்போ ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணியாச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். மேக்ஸிமம் 2 minutes கூட ஆகலை. 1.5 minutesலேயே உங்களுக்கு உங்கள் கேரட் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். மேக்ஸிமம் 2 minutesல இதை ஓப்பன் பண்ணிடலாம். லெட் அஸ் வெயிட் ஃபார் another 2 minutes. எஸ், 2 minutes got over. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். there is no steam, so we can open this. அங்கே பாருங்கள், அவ்வளோதான். இட்ஸ் cooked, very well cooked. இப்போ எகைன் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், லைட்டாக பாலை ஊற்றி குக் பண்ணோம். இதில் பால் இல்லாமல் வெறுமனே கேரட்டை போட்டால் கூட உங்களுக்கு அழகாக குக் ஆகும். ஆனாலும் ஒரு பால் சேர்க்கும்போது அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கிறேன். லைட்டாக கிண்டி அப்படி கொஞ்சம் பால் சுண்டுற அளவுக்கு லைட்டாக கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கிண்டினா போதும். நீங்கள் பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் அந்த பால் அப்படி வற்ற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சுகர் அப்படியே மேலே போட்டுருங்க. சுகர் வழக்கமாக போடுற அளவுக்கு இதில் தேவையில்லை.
நீங்கள் யூஸ்வலாக போடுறத விட இதில் இந்த குக்கரில் பண்ணும்போது நீங்கள் பாதி சுகர் போட்டாலே உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படியே நீங்கள் சுகரை போட்ட உடனே பாருங்கள், அப்படியே மெல்ட் ஆகி பியூட்டிஃபுல்லாக அப்படி வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், உங்கள் கேரட் அல்வா இஸ் ரெடி. பியூட்டிஃபுல் கேரட் அல்வா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் தேவைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் நெய் வந்து ரொம்ப தேவையில்லை. இங்கே இதை பொறுத்த வரைக்கும் நெய்யெல்லாம் ரொம்ப கம்மியாக விட்டால் போகிறோம். இப்போ ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறோம், அதை போட்டிருக்குறோம். தென் வறுத்து வச்ச ஒரு கேஷ்யூ நட் இருக்கு இல்லையா, அதை போட்டிருக்கிறோம். அவ்வளோதான். யுவர் கேரட் அல்வா இஸ் ரெடி. வெரி டெலிஷியஸ் கேரட் அல்வா இஸ் ரெடி. ஹாய் வீவர்ஸ், இதே மாதிரி ஒரு கேரட் அல்வா ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில், இன்னும் சொல்ல போகிறதா உங்கள் வீட்டில் இருக்கிற 10 வயசு குழந்தையே இதை பண்ண முடியும். உங்களுக்கே நாங்கள் வீட்டில் வந்து பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும், எப்படி பண்ணணும், எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். we will come and show you. So thank you so much. எல்லாருக்கும் வணக்கம்.